கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, இன்று நான் முன்னரே கூறியதை போன்று அன்னை மரியா, யோசேப்பு, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருக்குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நம்ம எல்லாருமே நினச்சிட்டு தான் வந்திருப்போம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய கருத்தும், இப்பயே நினச்சிருப்பீங்க, பேசக்கூடிய கருத்தும் எதை பற்றி இருக்கும்? எதை பற்றி இருக்கும்? புரியல. எனக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, நிறைய வயசாயிட்டே போயிட்டு இருக்குது. என்னன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. இப்போ நிறைய பேர் பேசுறதுலாம் காதில் விழுவ மாட்டேங்குது. ஏன்னா எல்லாருமே நல்லா தான் சத்தமாக தான் பேசுகிற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவும் காதில் விழுவ மாட்டேங்குது எனக்கு. எதை பற்றி பேச போகிறோம்? இப்போ நம்ம குடும்பத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். சரி, உனக்கு ஏதாவது குடும்பம் இருக்கா? இல்லையா? நீங்கள் அடுத்து என்கிட்ட கேட்கலாம். இல்லை, நாங்கள் படுற பாடு, நான் படுற வேதனை, நான் படுற என்ன அலைச்சல், கஷ்டம், என் கண்ணீர், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீ கல்யாணம் கட்டியிருந்தா தெரியும், பிள்ளை பெற்றிருந்தா தெரியும். ஒரு வீடு கட்டிட்டு அதுக்கு லோன் வாங்கிட்டு அந்த லோனு கட்ட முடியாமல் லோனு அலைஞ்சா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யோசிக்கலாம். அன்பிற்குரியவர்களே, நாங்களும் ஒரு குடும்பத்திலேருந்து வளர்த்தெடுக்கப்பட்டு வந்தவங்க தான். குறைஞ்சபட்சம் 17 வயது முதல் 18 வயசு வரைக்கும் குடும்பத்தில் இருந்தவங்க தான். இருந்து வீட்டில் அப்பா அம்மா படுற கஷ்டம், பெரியப்பா பெரியம்மா படுற கஷ்டம், மாமியார்கிட்ட, அதாவது எங்கள் பாட்டிக்கிட்ட எங்கள் அம்மா பட்ட கஷ்டம், அப்படி சொல்லிட்டு எல்லாவற்றையும் கொஞ்சம் தெரிந்து கொண்டு, ரொம்ப ஆழ்ந்த அறிவுள்ள இருக்காது, பட் கொஞ்சம் தெரிந்து கொண்டு வந்தவங்க தான். அதனால குடும்பத்தை பற்றி கொஞ்சம் போல என்ன தெரியும், கொஞ்சம் தெரியும். குடும்பத்தில் இந்த கஷ்டமெல்லாம் இருக்கு அப்படிங்க சொல்லி தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு திருச்சபை அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய தாய் தந்தையர்கள் சில பேர் வந்து என்கிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க, சாமி இதெல்லாம் நடக்குது, என்னால் இதெல்லாம் பார்க்க முடியல, இதெல்லாம் செய்ய முடியல, இப்படிலாம் ரொம்ப கண்ணீரோடு இருக்கும்படியாக இருக்குது, மாமியார் இப்படிலாம் பண்ணுறாங்க, நான் இவ்வளவு நல்லது செஞ்சாலும் எனக்கு கெட்டது தான் திரும்பி வருது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அதே போல் கணவர்களும் சரி அல்லது மனைவிமார்களும் சரி சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள். அது மூலமாக கொஞ்சம் அறிவு தெரிந்து கொண்டதும் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வீடுகள் விசாலமாக இருக்கின்றன. வீடுகள் விசாலமாக இருக்கின்றன. நாம் வசிக்கின்ற இடம் நல்ல அருமையா ஏசி போட்டு நல்ல டெக்கரேஷனோட, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அருமையா மெத்தைகள் வாங்கி போட்டு நல்ல பஞ்சு மெத்தைகளும், அது மட்டும் இல்லாம ஒரு சில இடங்கள் சூப்பரா ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய வீடுகள் விசாலமாக இருக்கின்றன, வசிக்கின்ற இடங்கள் விசாலமாக இருக்கின்றன. ஆனா நம்முடைய மனமானது கொஞ்சம் கொஞ்சமா குறுகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு இடத்தில் வாழ்கிறோம், ஒரு இடத்தில் இருக்கிறோம். ஒரு குடும்பம் ஒரு இடத்தில் இருக்கிறோமே ஒழிய சேர்ந்து வாழ்கின்றோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஏன்னா பிள்ளைகளுக்கென்று ஒரு அறை, பெற்றோருக்கென்று ஒரு அறை, அதிலும் பார்த்தோம்னா கணவனுக்கென்று தனி அறை, மனைவிக்கென்று தனி அறை அப்படின்னு சொல்லி இப்படி அறைகளாக பிரித்து கொண்டு வாழ்வதும் உண்டு. ஒரே மேசையில உணவருந்தினாலும் பேசி கொள்ளாமல் இதை மட்டுமே பார்த்துக்கிட்டு, இல்லையா, ஒரு இதை எடுத்து வச்சுட்டு அதை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லாட்டினா ஒரு லேப்டாப்பை எடுத்து வச்சுட்டு அங்கே மட்டும் டப்பு டப்புன்னு தட்டிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்படியே போய் கொண்டிருக்கின்ற குடும்பங்களும் உண்டு. இந்த குடும்பங்களுக்கு மத்தியில் இன்றைய திருக்குடும்பம் நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, ஒரு சுட்டியான குழந்தை, கொஞ்சம் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து விட்ட ஒரு குழந்தை வீட்டில் இருக்குது. அவங்க அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமையலை இந்த குழந்தை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தது. அப்படியே அம்மாவுடைய தலையை பார்க்குது. அந்த அம்மாவுடைய தலையில இப்போ கொஞ்சம் நரைமுடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நிறைய பேருக்கு நரைமுடியெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கோத்ரேஜா என்னமோ ஒரு அதை வாங்கி அந்த டையை அடிச்சுட்டு அப்படியே இன்னும் ஸ்டில்லு, நாங்கள் இன்னும் 18 வயசு தாப்பா, 22 வயசு தாப்பா அப்படி சொல்லிட்டு சில பேர் நரைமுடி இல்லாமலாம் வந்துகிட்டு இருப்போம். இந்த அம்மா வந்து பாவம் டை வாங்குறதுக்கு காசு இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால நரைமுடியோடு இருந்தாங்க. இந்த குழந்தை பார்த்துட்டு கேட்டுச்சு, ஏம்மா உன் தலையில் எப்படி நரைமுடியெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இங்கே பாருப்பா, நீ சேட்டை பண்ணும்போது, எனக்கு பிடிக்காததை செய்யும் போது, நீ தவறுகள் செய்யும் போது எனக்கு கவலை அதிகமாகி இது மாதிரி ஒவ்வொரு முடியா வந்துடும், நரைச்ச முடி வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. இந்த குழந்தை கேட்டுச்சு, ஓ அப்படியா, சரிம்மா,
நம்ம பாட்டிக்கு அப்போ மழை தலை ஃபுல்லாக நரைச்சி போயிருக்கே, அப்போ நீ என்னம்மா பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை கேட்டுச்சான். நம்ம பாட்டிக்கு தலை ஃபுல்லாக நரைச்ச முடியா இருக்குது, அப்போ நீ என்னம்மா பண்ண, அப்போ என்னென்ன காரியங்களை நீ பண்ண அப்படி சொல்லிட்டு கேட்டுச்சான். அன்பிற்குரியவர்களே, ஸோ நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுவடை செய்கிறோம். குழந்தைகள் சிறியவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பினை கொடுத்து, அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அன்பினை கொடுத்து, அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பாசத்தை கொடுத்து நாம் தட்டி கொடுத்து அந்த குழந்தையை வளர்க்கின்ற பொழுது, அதே நேரத்தில் கண்டிப்போடு வளர்க்கின்ற பொழுது, பக்தியில் வளர்க்கின்ற பொழுது, அந்த குழந்தை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோமே சாமுவேலை போல, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டோமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல, அது அறிவிலும் வளரும், ஞானத்திலும் வளரும், உடல் வளர்ச்சியிலும் சிறந்த குழந்தையாக இருக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு பாடல் கூட, பழைய பாடல் உண்டு, ஆளும் வளரணும், பழைய பாடல் இல்லையா, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. ஆனா இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அறிவுக்கு நம்ம என்ன எதுவிதமா பண்றோம், ஆனா வளருதான்னு சொல்லி தெரியல. அதே போல ஆட்களுக்கும் சரி, நல்லா வளரணும்னு சொல்லிட்டு எனக்கு பூஸ்ட் என்ன, போன்விட்டா என்ன, அது எதுன்னு சொல்லி நிறைய கொடுக்கலாம். ஆனா அத்தகைய வளர்ச்சி ஒரு ஆளுமைக்குரிய வளர்ச்சியாக நம்முடைய குழந்தைகளிடம் இருக்கிறதா கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, ஆளுமை எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா கடவுளிடம் இருந்து தான் கிடைக்கும். நல்ல ஞானம் எங்கிருந்து கிடைக்கும் என்றால் கடவுளிடம் இருந்து தான் கிடைக்கும். நல்ல அறிவாற்றல் எங்கிருந்து கிடைக்கும் என்றால் அது கடவுளிடம் இருந்து தான் கிடைக்கும். இதை உலக காரியங்கள் மட்டுமே கொடுத்து விட முடியவே முடியாது. இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் நாம சொல்லி கொடுத்துருக்கிறோம், போட்டி போடு, போட்டி போடு, போட்டி போடு, இன்னும் அதை விட மேலே வரணும், இன்னும் அதை விட மேலே வரணும், இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு மேலே போகணும், நல்லதுதான். அவை எல்லாவற்றையும் போட்டிகளை எல்லாம் சொல்லிவிட்டு நல்ல பண்புகளை கொடுக்கின்றோமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஒரு காலத்துல ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க பெரியவங்க வந்தாங்கன்னா அந்த குழந்தைகளை நோக்கி சொல்வார்கள், பெரியவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க, அவங்க வந்திருக்கிறாங்க, நீ பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிற சேர்ல எழுந்துரு, இடம் கொடு. இன்னைக்கு அது மாதிரி கிடையாது. குழந்தை உட்காந்துருக்கு, அது பாட்டு உட்காந்து வேட பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளவு கேவலமா பேசும், அவங்க முன்னாடியே நீங்க வாங்கன்னு பேசாது, வேற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, அது ஒரு புறம் இருக்கு. அன்பிற்குரியவர்களே, எல்கானா அன்னா தம்பதியினர் தங்களுடைய குழந்தையை எவ்வாறு வளர்த்தார்கள் என்று இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அதே போல நற்செய்தி வாசகத்தில் தங்களுடைய குழந்தையான இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு வளர்த்தார்கள், அன்னை மரியாவும் யோசேப்பும் எவ்வாறு வளர்த்தார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். எல்கானாவும் அண்ணாவும். யார் இந்த எல்கானா? அண்ணாவை பத்தி இன்னைக்கு வாசிச்சோம். யார் எல்கானா? அண்ணாவுடைய கணவர். அண்ணாவுக்கு உடனே பிள்ளை பிறக்கல, ரொம்ப காலம் ஆகுது, வருத்தத்தில் இருக்கிறாங்க. அண்ணா எப்படியாவது ஒரு குழந்தையை கொடு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். வாய் உதடுகள் மட்டும் அசைந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்கள் நம்மளும் அப்படித்தானே வந்து ஜெபம் பண்ணுவோம், யாரும் கேட்கக்கூடாது, நான் சொல்றதை யாரும் கேட்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்படிமோ. அது மாதிரி அந்த அம்மா ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஏழு இறைவாக்கினர் இதை பார்க்கிறார். அந்த அம்மாட்ட வந்து சொல்றாரு, என்னம்மா இப்படி காலையிலேயே குடிச்சிட்டு வந்து கோவிலில் உட்காந்துக்கிட்டு இப்படி இப்போ இது பண்ணிட்டு இருக்கிற, எந்திரிச்சு போமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க, அண்ணா இல்லை, நான் என் ஆண்டவரிடம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த வேதனைகள் எல்லாம் கொட்டி கொண்டிருக்கிறேன். சரி, என்ன ஆச்சு, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு குழந்தை இல்லை, கடவுள் எனக்கு குழந்தை வரத்தை கொடுக்காம இருக்கிறாரு, அந்த செல்வத்தை கொடுக்காம இருக்கிறாரு, அதான் கேட்டுட்டு இருக்கேன், அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னையும் ஏலி சொல்வாரு, கவலைப்படாதம்மா, நிச்சயமா உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும், நீர் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்படி அது சொன்ன பிற்பாடு அவர் கருத்தாங்கி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அப்படி வந்தவர் தான் யாரு? சாமுவேல் அப்படிங்கிற அந்த இறைவாக்கினர். அன்பிற்குரியவர்களே, பிள்ளைகள் அனைவரும் கடவுள் கொடுக்கின்ற செல்வங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல நேரங்கள்ல நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருப்பார்கள். இன்னைக்கும் சரி, நிறைய பேர் வந்து நம்ம என்ன பண்றோம், அந்த குழந்தைகள் அந்த செல்வங்களை பத்திரமா பாதுகாப்பா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பண்புகளை கொடுத்து நலன்களை கொடுத்து வளர்க்கின்றோமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இந்த அம்மா வளர்க்குறாங்க, வளர்த்து எடுத்த பிற்பாடு எங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க? கோவில்ல கொடுக்குறாங்க. அவன் கடவுளுக்கு உகந்தவனாக அங்கே இருக்கிறான். அதே போல இயேசு கிறிஸ்துவை வளர்த்தெடுத்த அன்னை மரியாவும் சரி, யோசேப்பும் சரி, அந்த சமுதாயத்தில், யூத சமுதாயத்தில் இருக்கின்ற அந்த கட்டளைகளை கடைபிடிக்க கூடிய ஒரு மனிதனாக அவரை வளர்த்தெடுக்கிறார்கள். அதனாலதான் அந்த 12 வயசு நிரம்பிய இயேசுவை எங்க கூட்டிட்டு போறாங்க? கோவிலுக்கு
கூட்டிட்டு போறாங்க. அந்த திருவிழாவுக்கு, அந்த பாஸ்கா விழாவை கொண்டாட எல்லாரும் அங்க சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, நாம நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த ஞானத்தை, கடவுளுடைய அந்த பக்தியை, பயத்தை கொடுத்து வளர்க்கின்றோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். சரி, இப்போ ஒரு 3 விடயங்கள் மட்டும் சொல்லி இந்த வார்த்தை பகிர்வை நிறைவு செய்ய விரும்புகிறேன். என்னன்னா, இயேசுவினுடைய குடும்பம், அன்னை மரியா, சூசேப்பர், இந்த குடும்பம் திரு குடும்பமாக விளங்குவதற்கு 3 முக்கியமான காரணங்கள் உண்டு. 3 முக்கியமான பண்புகள் உண்டு. அந்த 3 முக்கியமான பண்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவது சூசேப்பரை பற்றி குறிப்பிடப்படுகின்ற திருவிவிலியத்தில் வாசிக்க கேட்கின்ற ஒரு பண்பு. என்ன பண்பு அது? என்ன பண்பு அது? நேர்மையாளர். சூசேப்பர் பொய்யோ பொரட்டோ சொல்லாதவர். சூசேப்பர் கெட்ட வழிகளில் பணம் சம்பாதிக்காதவர். சூசேப்பர் பிறருடைய அந்த துன்ப துயரங்களை உணர்ந்து கொண்டவராக, நம்மளால பிறருக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்பட்டு விடக் கூடாது, எந்த ஒரு காயமும் ஏற்பட்டு விடக் கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருந்து செயல்பட்டவர். அதனாலதான் அன்னை மரியாள் இவ்வாறாக கருவுற்றிருக்கிறார், கூடி வாழும் முன்பே கருவுற்றிருக்கிறார் என்று தெரிந்த பின்பும் அவங்கள என்ன பண்றாரு? மறைமுகமாக விலக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டாரே ஒழிய அவரை இகழ்ச்சிக்குள்ளாக்கி கல்லால் எறிந்து அவரை நைய புடைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல சில விதமான சூழ்நிலைகள் ஏற்படும். கணவன் மனைவியை புரிந்து கொள்ளாமல், மனைவி கணவனை புரிந்து கொள்ளாமல், ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு, அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்காக சந்தேகப்பட்டு இங்க பேசுறது, அங்க பேசுறது, எதிர்த்த வீட்டுல சொல்றது, பக்கத்து வீட்டுல சொல்றது, மேல் வீட்டுல சொல்றது, கீழ் வீட்டுல சொல்றது, பாக்குறவங்க எல்லாத்தையும் சொல்றது, எப்படிப்பட்டவ, அப்படிப்பட்டவ, இவன் இப்படிப்பட்டவன், அவன் இப்படிப்பட்டவன், என் பிள்ளை அப்படி பண்ணிட்டா, இவன் இப்படி பண்ணிட்டான். சூசேப்பர் அவ்வாறு சொல்லல இல்லையா? சூசேப்பர் அவ்வாறு சொல்லல. மரியா இப்படி பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு போஸ்ட் அடிச்சு ஓட்டுற மாதிரி எங்கேயும் போய் சொல்லல. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய குடும்பங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, நமக்குள்ளாக ஏற்படுகின்ற சந்தேகங்களை கடவுள்கிட்ட சொல்லிட்டு, அவர் கடவுள்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, கனவுல வர்றாரு, கடவுள் அவருக்கு தீர்வை அளிக்கின்றார். அது மாதிரி சொல்லாம நாம யார்கிட்டமோ எதெல்லாமோ சொல்லி நம்முடைய மதிப்பை, நம்முடைய குடும்பத்தினுடைய பெருமையை, நம்முடைய குடும்பத்தினுடைய மரியாதையை நாமே சில நேரங்களில் சீரழித்துக் கொள்பவர்களாக இருந்து விடுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நேர்மையானவர்களாக இருந்ததுனால அந்த குடும்பம் திரு குடும்பமாக விளங்கியது. பொய் புரட்டுக்கு போகாம உழைப்பிலே நம்பிக்கை கொண்டு, கடவுளை நம்பிக்கை கொண்டு உழைத்ததுனால, சூசேப்பர் உழைத்ததுனால அந்த குடும்பம் திரு குடும்பமாக விளங்கியது. நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்குவோம், இந்த பண்பு நம்மிடம் இருக்கிறதா? நேர்மையான பண்பு. அதற்கு அடுத்தபடியாக அன்னை மரியாள். அன்னை மரியாவை பண்பை எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறைய சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அதுல முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா, கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதை என்ன பண்ணாங்க? தியானித்து கொண்டிருந்தார், ஜெபம் செய்து கொண்டிருந்தார். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படிதான் வாழணும், நான் அவருக்கு அடிமை, வேறு எதற்கும் அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கடவுளுடைய வார்த்தையை கேட்பதிலும், அதை தியானிப்பதிலும், அதை வாழ்வாக்குவதிலும் எண்ணம் கொண்டிருந்ததனால் அந்த குடும்பமானது திரு குடும்பமாக விளங்கியது. எங்கே வார்த்தை ஊன்றப்பட்டிருக்கிறதோ அங்கே ஆவியானவரும் இருந்து அபிஷேகம் செய்கிறார், அங்கே வாழ்வளிக்கின்றார். எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாத அளவுக்கு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்கின்ற அளவுக்கு அங்கே கடவுள் அந்த அவங்களுடைய மன்றாட்டுகளை செவிமடுப்பவராக கடவுள் அங்கே அவர்களோடு இருக்கிறார். அன்னை மரியாவோடு கடவுள் இருந்தார். ஏன்னா கடவுளுடைய வார்த்தைகளை ஜெபிப்பவராக, கேட்டு தியானிப்பவராக அன்னை மரியாள் அங்க இருந்தாங்க. இது இரண்டாவது பண்பு. ஒரு குடும்பம் திரு குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா முதலாவது நேர்மையான ஒரு பண்பை கொண்டிருக்க வேண்டும், இரண்டாவது ஜெபிக்கின்ற ஒரு பண்பை கொண்டிருக்க வேண்டும், மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து நாம் எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு, அல்லது நான் கொஞ்சம் வயசானவன், இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு, இன்னைக்கு நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்ட அந்த பண்பு என்னன்னா, கேட்கிறாங்க, பேசுறாங்க, முடிஞ்சிச்சு. அவர் அவர்களோடு சென்று என்ன பண்ணாரு? அவர்களுக்கு பணிந்து நடந்தார். நம்ம நிறைய நேரங்களை பாடுவோம், யூத ராஜசிங்கம் பாடுவோம்ல. யூத ராஜசிங்கம் யாரு? யூத ராஜசிங்கம் யாரு? இயேசு கிறிஸ்து. சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னுடைய அப்பா அம்மா பின்னாடி அப்படியே போறாரு. அப்பா அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு, யூத ராஜ சிங்கம் இல்லையா, ராஜா அவரு, இந்த உலகத்தை படைச்சவரு, ஒரு குழந்தையானவர், ஒரு குழந்தையாக மாறி அந்த அப்பா அம்மா சொல்றதை கேட்டுக்கொண்டு பணிவோடு அவர் என்ன பண்றாரு? அவங்கள பின்பற்றி
நடக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த பணிவு, இந்த தாழ்ச்சி, இந்த கீழ்ப்படிதல் என்கின்ற குணமானது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது, குழந்தைகளோடு இருக்கின்ற பொழுது, குழந்தைகள் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற பொழுது, அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கின்ற பொழுது அந்த குடும்பம் திரு குடும்பமாக இருக்கும். சில நேரங்கள்ல இது மாதிரி கீழ்ப்படிந்து இருக்காதனாலதான் என்ன நடக்குது? சண்டை சச்சரவுகள் குடும்பத்திற்குள்ளாக வருகிறது. பிள்ளைங்க வேறு விதமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொள்ளுபவர்களாக இருந்து விடுகிறார்கள். அல்லது புரிந்து கொள்ளாமல் வேறு விதமான ஒரு விதமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு அவர்களும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதனால ஒரு குடும்பம் திரு குடும்பமா இருக்க இந்த 3 பண்புகளும் வேண்டும். அந்த 3 பண்புகளும் இன்றைய திரு குடும்பத்தின் திருவிழாவின் மூலமாக நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. நீங்களும் நானும் அந்த பண்புகளை பெற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய குடும்பத்தில் நேர்மையானவர்களாக, ஜெபிப்பவர்களாக, கீழ்ப்படிதலோடு பணிவோடு நடந்து கொள்பவர்களாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.